நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது R15 வெர்சன் 3. இந்த மாடலுக்கு நம்ம பிரேக் பேட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படியே டேரெக்டாக கழட்டியும் மாட்டலாம். இப்போ நாங்கள் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குங்கிறதுனால நாங்கள் வீலையும் சேர்த்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரேக் பேடையும் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரேக் பேடை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் வரக்கூடிய 2 ஆலன் போல்ட்டையும் கழட்டி வெளியில் உருவுனீங்க அப்படின்னா பழைய பேடை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ புது பேட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $995 வருது. OE ப்ராடக்ட்டு. பழைய பேடை வந்து எப்படி நீங்கள் கழட்டினீங்களோ அதே மாதிரியே இந்த புது பேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த 2 ஆலன் போல்ட் கழட்டணும் இல்லைங்களா, அந்த 2 ஆலன் போல்ட்டையுமே போட்டு ஃபுல் டைட் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரேக் பேடை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். இதுக்கு நடுவில் வந்து வேறு யாரும் வந்து பிரேக் லிவரை போட்டு அமுக்கிடக்கூடாது. அப்படி அமுக்கினா பிஸ்டன் வெளியில் வந்துடும். அப்புறம் உட்கார வைக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி கரெக்டாக சீட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பெர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சலில் க்ரீஸ் தடவிட்டு அதை உள்ளே போட்டு வாசரை போட்டு நட்டை போட்டு டைட் வச்சாச்சு. டைட் வச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கு முடிஞ்சு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.